படகு கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த 9 பேரில் 5 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தி ஆசிரியர் வேல்ராஜ் வழங்க கேட்கலாம். வேல்ராஜ், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் அடுத்த பர்கி அணையில் நேற்று மாலை படகு கவிழ்ந்து ஒரு கோர விபத்து நிகழ்ந்தது. இதில் 9 பேர் உயிரிழந்ததாக தற்போது வரை தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த படகிலே 40க்கும் மேற்பட்டோர் பயணித்த நிலையில் உடனடியாக, அதாவது லைஃப் ஜாக்கெட் அணிந்திருந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்ட நிலையில் ஒரு 10க்கும் மேற்பட்டவரது உடல்கள் தேடப்பட்டு வந்தன. தற்போது வரை 9 பேர் பலியாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த 9 பேரில் 5 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற ஒரு அதிர்ச்சி தகவல்களை தெரிவித்திருக்கிறது மத்திய பிரதேச சுற்றுலாத்துறை. குறிப்பாக திருச்சி அண்ணா நகரைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் ஜபல்பூரில் உள்ள வெடிமருந்து தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். காமராஜை சந்திப்பதற்காக திருப்பூரிலிருந்து அவரது உறவினர்கள் கோடை விடுமுறைக்காக ஜபல்பூர் சென்றிருக்கின்றனர். காமராஜ் தனது குடும்பத்தினர் மற்றும் திருப்பூரில் வந்த உறவினர்களுடன் பர்கி அணைக்கு நேற்று சுற்றுலா சென்றிருக்கின்றனர். அங்கே அணையில் படகு சவாரி மேற்கொண்ட நிலையில் இந்த 6 மணி அளவில், அதாவது நேற்று மாலை 6 மணி அளவில் கடுமையான காற்று வீசி இருக்கிறது. இந்த காற்று வீசியதன் காரணமாக அந்த படகு கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் காமராஜ், அவரது மனைவி கார்குழலி, உறவினர்கள் சௌபாக்கியம், காமராஜின் மகன் தமிழ்வேந்தன் 5 வயது சிறுவன் தமிழ்வேந்தன், 6 வயது சிறுவன் மயூரன் உள்ளிட்ட 5 பேர் பலியானதாக கூறப்படுகிறது. தற்போது வரை கார்குழலி, சௌபாக்கியம் ஆகிய இருவரது உடல்களும் மீட்கப்பட்டு இருக்கின்றன. அந்த இரு உடல்களும் நாளை ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக திருச்சிக்கு அனுப்பி வைக்க இருப்பதாக மத்திய பிரதேச சுற்றுலாத்துறை தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்திலே காமராஜ் மற்றும் இரு சிறுவர்களின் உடலை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 16 பேர், உடனடியாக 16 பேர் மீட்கப்பட்டதாகவும் இன்னும் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அவர்களது உடல்களையும் தற்போது அங்கு இருக்கிற மீட்பு குழுவினர் தேடி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.